இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையை பார்க்க முடிகின்றது. நம்மை பொறுத்தவரை நாம் என்ன சொல்லுவோம்? யார் என்னோடு ஒத்துப்போகிறார்களோ அவர்களோடு நான் ஒத்துப்போவேன். யார் என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் இருப்பார்களோ அவர்களோடு நான் உறவு பாராட்டுவேன். யார் நான் செய்கின்றது போல் எனக்கு திருப்பி செய்கிறார்களோ அவர்களோடு நான் பயணிப்பேன் என்பது போன்று நமக்கென்று ஒரு வட்டத்தை நாம் உருவாக்கி வைத்திருப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார்? ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் நமக்கு கொடுக்கின்றார். உங்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை எவர் காயப்படுத்துகின்றாரோ அல்லது உங்களை வெறுக்கின்றார்களோ அவர்களுக்காக மன்றாடுங்கள். அவர்களுக்கு நல்லது நினையுங்கள் என்று சொல்லுகின்றார். மனிதனுடைய எண்ணங்களின் அடிப்படையில் இது கடினமான ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், நீ எப்பொழுது உன்னை துன்புறுத்துபவர்களுக்காக ஜெபிக்கின்றாயோ, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, அப்பொழுது நீ நன்றாக இருக்க ஆரம்பிக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? இப்போ எனக்கு எல்லாம் நல்லது செய்கின்ற மனிதரோடு நான் பயணிக்கின்ற பொழுது ஒரு புறத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்னொரு புறத்தில் சிலரை நான் வெறுக்க ஆரம்பிக்கின்றேன் அல்லது சிலரை ஒதுங்க ஆரம்பிக்கின்றேன். சிலருடைய முகத்தை நான் பார்ப்பதில்லை, சிலரிடம் நான் சிரிப்பதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்திலே எனக்குள் ஒரு வேதனை, எனக்குள் ஒரு வெறுமை, எனக்குள் ஒரு துயரம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த துயரமும் வேதனையும் வெறுமையும் என்னை நிலையான மகிழ்ச்சி அடைவதற்கு அனுமதிக்காது. ஆகவே தான் இயேசு என்ன சொல்லுகின்றார்? நாம் நம்மை துன்புறுத்துவர்களுக்காக மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பலவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நன்மை பயக்கிறதோ இல்லையோ, நமக்கு நன்மைகள் நிகழும் என்பதை வலியுறுத்துகின்றார். இதை நாம் எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டும் என்றால், கல்கட்டா அன்னை தெரசா அவர்கள் ஒரு முறை அங்கு பட்டினியால் துன்புற்று கொண்டிருந்த அந்த குழந்தைகளுக்காக, நோயிற்றிருந்த அந்த மனிதர்களுக்காக உணவு கேட்பதற்காக ஒரு கடையில் செல்லுகின்றார். அந்த கடைக்காரரிடம் தன்னுடைய வலது கரத்தை காட்டி ஏதாவது இந்த குழந்தைகளுக்கு உணவினை கொடுக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது அவன் கையிலே காரி துப்புகின்றான். அப்பொழுது அவர் அதை துடைத்துவிட்டு தனது இடது கையை காட்டி, இதை நான் வைத்துக் கொள்கிறேன், எனக்கு இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு நீ கொடு என்று தன்னுடைய மறுகரத்தை நீட்டுகின்றார். அந்த மனிதன் இறங்கி போய் அவன் மனதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை உணர்கின்றான். ஆகவே தன்னால் முடிந்தவற்றை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இங்கே அந்த மனிதன் செய்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் அன்னை தெரேசா அவர்கள் அதை ஒரு நெருடலாக பார்க்கவில்லை. மாறாக மற்றவர்களிடம் வருகின்ற அந்த எதிர்வினையை தனக்கென்று ஏற்றுக்கொண்டு பிற நலனுக்காக இறங்கி போகின்ற பொழுது இறையாற்றல் அந்த மனிதர் வழியாகவே அவர்கள் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமும் கேட்கின்றார். யாரையும் வெறுக்க வேண்டாம், ஏனென்றால் அனைவரும் கடவுளுடைய சாயலில் இருக்கின்றோம், அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம், அனைவரும் கடவுளுக்குரியவர்கள். நம் அனைவருக்கும் ஒரே தந்தை, நாம் அவரது பிள்ளைகள். நமக்கு நாம் சண்டை போட்டு நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்று நமக்குள் பாகுபாடுகளை நாம் பிரித்திருந்தாலும் அந்த பாகுபாடுகள் இறைவன் முன்பு செல்லாது. காரணம், இறைவன் அனைவருக்கும் சமமானவர். ஆகவே அந்த இறைவன் சொல்லுகின்றார், நான் தந்தையாகிய இறைவன் இரக்கமுள்ளவராக இருப்பது போன்று நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஒருவேளை நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில் கடவுள் நம்மை பார்த்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்றால், நாம் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், பாவிகள். ஆக நாம் பாவிகள், இவர்கள் சரியில்லைன்னு கடவுள் ஒதுக்கிறது என்ன இருக்கும்? ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் எல்லாரையும் அன்பு செய்கின்றார், நேசிக்கின்றார், இரக்கத்துடன் பார்க்கின்றார். அதைத்தான் நம்மிடம் விரும்புகின்றார். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பினை எங்களுக்கு பிரதிபலித்தே கொண்டே இருக்கின்றீர். அவற்றை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கக்கூடிய ஆற்றலை மருளும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.